பிறவி மருந்தீஸ்வரர் கோயிலில் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், விவரங்கள். சிவரஞ்சனி, திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் விட்டுவிட்டு பெய்து வந்த கனமழையானது நள்ளிரவு முதல் தற்பொழுது வரை மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, திருவாரூர், குடவாசல், நன்னிலம், வலங்கைமான், நீடாமங்கலம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த கனமழை என்பது நீடித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 11 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியிருந்தது. தற்பொழுது மழை நிலவரம் என்பது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 6 மணி முதல் 8 மணி வரை 2 மணி நேரத்தில் மட்டும் மன்னார்குடியில் அதிகபட்சமாக 5 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியிருக்கிறது. அதே போன்று திருவாரூர் மற்றும் நீடாமங்கலத்தில் 4 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியிருக்கிறது. தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இந்த கனமழை என்பது நீடித்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் புகழ்பெற்ற பிறவி மருந்தீஸ்வரர் கோயில், பெரிய கோயில் என அழைக்கப்படும் அந்த கோவில் முழுவதுமாக மழை நீர் உட்புகுந்திருக்கிறது. முழங்கால் அளவிற்கு அந்த கோயிலில் தற்பொழுது மழைநீர் உள்ளே புகுந்ததன் காரணமாக பக்தர்கள் மிகுந்த அவதியடைந்து வருகிறார்கள். அந்த மழைநீரில் நடந்து சென்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிவித்திருக்கக்கூடிய பக்தர்கள் காலை அதிகாலையில் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடுவதற்காக சென்றனர். அதன் காரணமாக அந்த பகுதியில் அதிக அளவு மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக பக்தர்கள் அந்த மழைநீரில் நடந்து சென்றுதான் தரிசனம் செய்து வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். அங்கு தேங்கியுள்ள மழைநீரை வடிவமைப்பதற்கு நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அங்கு உள்ள அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த 15 தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள், அது மட்டுமில்லாமல் சம்பா நெல் பயிர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. அந்த மழைநீரை வடிய வைத்து அடுத்த கட்ட சாகுபடி பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டு வந்த நிலையில தற்பொழுது 2 நாட்களாக இடைவிட தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக அந்த நெல் பயிர்கள் முற்றிலுமாக வயல் நிலம் மூழ்கி இருக்கிறது. இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் வேதனை அடைந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக மாவட்டம் முழுவதும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டிலேயே அனைவரும் முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக பொதுமக்கள் மட்டுமில்லாமல் விவசாயிகளும் பாதிப்படைந்திருக்கிறார்கள். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் உத்தரவின் அடிப்படையில் மாவட்டம் முழுவதும் அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். எந்த பகுதியில் தண்ணீர் தேங்கினாலும் உடனடியாக அந்த தண்ணீரை இறைப்பதற்கான இன்ஜின் மூலமாக இறைக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பொதுப்பணித்துறை சார்பில் 10,000க்கும் மேற்பட்ட மணல் மூட்டைகள், லட்சக்கணக்கான சாக்குகள் தயார் நிலையில் இருக்கிறது. எங்கு மழை உள்ளே புகுந்தாலும் அந்த பகுதியில் உடனடியாக மழை நீரை அகற்றுவதற்கோ அவர்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அனைத்து தயார் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்நாட்டு மீனவர்கள் கடலுக்கு போக வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை என்பது நீடித்து வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்.